வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் ஆர்ஷ் உலகம். இன்றைக்கு நாம் ஆரி டிசைன் போடுறதுக்கு இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேசிங் டிசைன் வரையலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடி டிசைன் தான் எப்படி வரையலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்விடேஷன் கார்டில் உள்ள பீஸ் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அந்த கொடி டிசைனை நம்ம வரைஞ்செடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் இதில் காட்டியிருக்கிறது போல் வரைஞ்சிடுங்க. ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் அதை உள் பக்கமாட்டு கொண்டு முடிங்க. முடிச்சுட்டு இதில் காட்டியிருக்கிறது போல் அதை ஜாயின் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி நம்ம எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு இப்படி தான் இருக்குது. ஒரு தலை பகுதியும் ஒரு வால் பகுதியும் போல் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி நம்ம வரைய போகிறோம். நான் ஒரு A4 ஷீட் எடுத்து அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கிறேன். எதுக்கு ஃபோல்டு பண்ணுறேன்னா, நம்ம வரைய போகிற டிசைன் 2 பக்கமும் ஒரே மாதிரி சேமாக இருக்க வேண்டிதான் நான் இப்படி ஃபோல்டு பண்ணி எடுக்கிறேன். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிசைனை நம்ம எடுக்கிறோம். எடுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டர் பார்ட்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம அதில் அப்படியே அதுக்கு மேல் பக்கத்தில் நம்ம வரைஞ்சி அப்படியே எடுக்க வேண்டியதான். நம்ம இனி இந்த பக்கம் வச்சுட்டு மறுபக்கம் அதை அப்படியே திருப்பி நம்ம அந்த பக்கமும் நம்ம இந்த பக்கம் எப்படி வரைஞ்சி எடுத்தோமோ அதுபோல் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். அதுக்கு மேல் பக்கம் அப்படியே வரையணும். கீழ்ப்பக்கம் வரைய வேண்டிய தேவையில்லை. அது நம்ம கட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சி எடுத்தோம். நம்ம இந்த பக்கம் வரைஞ்சிட்டு நம்ம இனி இந்த டிசைனோட மேல் பக்கமாட்டு நம்ம அந்த டிசைனை வச்சு அடுத்து நம்ம அதில் வரைஞ்செடுக்கணும். கரெக்டாக அதை அப்படியே வச்சு செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பேப்பரில் தான் வரைஞ்செடுக்கணும்னு இல்லை, நம்ம இதை ஸ்ட்ரைட்டாகவே ப்ளவுஸ்லேயே நம்ம வரைஞ்செடுக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸில் வரைஞ்செடுக்கும்போது பென்சில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒயிட் பென்சில் உண்டு, அது வச்சு நம்ம எடுக்கலாம். நம்ம இந்த இன்விடேஷன் யூஸ் பண்ணுறனால நம்ம ட்ரேசிங் பண்ணணும்ல கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம அதுக்குன்னு தனியாக ஆப்பு போட்டும் பண்ணாண்டாம். அதே போல் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி போடுவோம். அந்த மாதிரியும் எந்த கஷ்டமும் படாண்டாம். நம்ம இந்த ஒரு டிசைனை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். நெக் டிசைனுக்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். நாம் இந்த ஒரு டிசைன் பீஸும் கட் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு என்ன மாதிரியான டிசைன் நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளே வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம சும்மா வரையும் போது ஒரு டிசைன் பெருசாட்டம், அடுத்த டிசைன் சின்னதாட்டம், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். பார்க்கறக்கு அது நீட்டாக இருக்காது. ஆனால் நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதை அப்படியே ப்ளவுஸில் நம்ம வரைஞ்சி எடுக்கும்போது எல்லாமே ஒரே அளவாட்டு ஒரே சைஸாக இருக்கும். அப்போ பார்க்க நல்ல நீட்டாக இருக்கும். நம்ம இனி இதை சைடில் வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம மறுபக்கம் வைக்கும்போது அந்த டிசைனை மறைச்சி வச்சு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் வரையணும். 2 பக்கமும் நம்ம எங்கே வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வச்சு அதை வரைஞ்சி எடுக்கணும். அப்போ இது கொஞ்சம் கூட நீட்டாக அப்படியே அழகாக இருக்கும். இந்த கொடி டிசைன் நம்ம ப்ளவுஸில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லுக் இருக்கும். ஆனால் இந்த டிசைன் நம்ம வரைகிறதுக்கு தான் ரொம்ப நம்ம சிரமப்படுவோம். வரைஞ்சிட்டா அதுக்கு பிறகு நம்ம ஸ்டிச் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொடி டிசைனில் நார்மல் மிஷின் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நார்மல் மிஷின் யூஸ் பண்ணி எந்த சுருக்கமும் இல்லாமல் எப்படி டிசைன் போடலாம்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோட லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இப்படியே ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். சரி, அடுத்து இந்த டிசைனை வச்சு நம்ம எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ
அந்த கேப் ஃபுல்லாக நம்ம அப்படியே ஃபில் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணி எடுக்க வேண்டியது. இப்போ மேல் பக்கம் வச்சுருக்கேன். அப்படியே அதுக்கு மேல் பக்கமாட்டு நம்ம ட்ரா பண்ணி எடுக்கலாம். அது போலவே அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இதை வச்சு அப்படியே வரைஞ்சி அப்படியே எடுக்கலாம். லேசாக லைட் வெளிச்சத்தில் ட்ரா பண்ணியிருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நம்ம இதில் எல்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு ஒருக்கா வச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வரையலாம். நம்ம அடுத்து வந்து ஒரு சின்னதாட்டு நம்ம வரைய போகிறோம். அதனால நம்ம வந்து இதுக்கு பாதி 2 நம்ம கட் பண்ணி எடுக்கல, அதுக்கு பாதியில் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருந்தோம்ல அதில் நம்ம அதை அப்படியே வச்சு அதுக்கு மேலே அப்படியே நம்ம வரைஞ்செடுக்கலாம். அப்போ வந்து நமக்கு அது ஷார்ட் ஆட்டு அப்படியே கிடைக்கும். நம்ம 2 பக்கமும் ஒரே போல் நம்ம வரைஞ்சிட்டே இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். மொபைலில் நம்ம ட்ரேசிங் எடுத்தாலும் மொபைல்லண்டு பேப்பரில் எடுத்து பேப்பர்லண்டு அதுக்கு பிறகு கார்பன் ஷீட்டு போட்டு தான் நம்ம எடுக்கணும். ஆனால் நம்ம வந்து இன்விடேஷன் கார்டில் ஒரு நம்ம பீஸ் வந்து இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த ப்ளவுஸ்லேயே வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுக்கலாம். அதே போல் 2 ஹேண்ட்லேயும் நம்ம இதே போல் நம்ம செய்யும்போது அந்த டிசைன் வந்து 2 ஹேண்ட்லேயும் வந்து வேறு வேறையாட்டும் இருக்காது, ஒரே போல் தான் இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்து செஞ்சு வைக்கிறது வந்து நல்லது. நெக்குக்கு போடும்போதோ நெக்கில் லைன் ஆட்டு வரிசையாட்டு நம்ம வந்து இதை வச்சு மார்க் பண்ணி எடுக்க வேண்டியதான். மறுபக்கத்துலேயும் இது போல் நான் போட்டு எடுத்துக்கிடுறேன். நம்ம போட்டு எடுத்தாச்சு. இனி நம்ம இதில் அங்கே இங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்பைரல் ஷேப்பு வந்து வரைய போகிறோம். நமக்கு எங்கே வரையணும்னு தோணுதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வரைஞ்சி எடுத்துடலாம். இனி இதில் ஒரு லீஃப் டிசைன் கொடுக்க போகிறேன். அதனால் நான் அதை வந்து லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அதையும் எடுத்துடுவேன். நம்ம லீஃப் ஷேப்பை வந்து ஒவ்வொருக்கா வரையும் போதும் ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து ஷேப் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் வராமல் இருக்குது. இது போல் நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா எல்லாமே ஒரே சேமாக இருக்கும். அப்போ நம்ம அதை அப்படியே வச்சு எல்லா இடமும் வந்து வரைஞ்சிட வேண்டியதான். அப்போ ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன கேப்பும் இருக்குது. அதுக்கிடையில் வந்து இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும். இப்போ ஹேண்டில் போடும்போது ஹேண்டு ஃபுல்லாக நமக்கு நிறைஞ்சிருக்கும். அங்கே இங்கேயுமா கொஞ்சம் ஸ்பைரல் ஷேப்பை போட்டு இந்த டிசைனை நான் முடிச்சிடுவேன். இனி நம்ம செகண்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். இந்த டிசைன் இது தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்விடேஷன் வந்து பெரிய இன்விடேஷன் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து 2 பக்கமும் இருக்குங்களா, அப்படிப்பட்ட ஒரு இன்விடேஷன் கார்டை தான் நான் எடுத்திருக்கிறேன். 2 பக்கத்தையும் சேர்த்து தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். அதோட ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வரையணும். நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து க்ளோஸ் பகுதியாக இருக்குது. மேலண்டு நம்ம ஒரு சரிவாட்டு ஒரு லைன் வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக நேராக போடுங்க. லாங் ஸ்கேல் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. என்கிட்ட லாங் ஸ்கேல் இல்லை, அதனால் நான் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணேன். அடுத்து அந்த ஸ்கேலோட வீதிக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த லைன் போடுறோம். இவ்வளோ தான் இந்த டிசைனுக்கு நம்ம போட போகிறது. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஏன்னா எங்கள் கத்திரி வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு பீஸை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். எங்கள் கத்திரிக்கோல் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. நெயில் பாலிஷ் நெயிலில் மட்டும் இருக்காது, வீட்டில் உள்ள எல்லா திங்ஸ்லேயும் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுக்கலாம். இவ்வளவுதான். நம்ம பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டோம். வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி போட வேண்டாம், அதை ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இவ்வளோதான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளவுஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சா போதும். பேப்பரில் வரைஞ்சி எடுக்கணும். நான் வந்து ப்ளவுஸில் இல்லாமல் பேப்பரில் வரையும் போது கிளியராக தெரிய வேண்டியதான் நான் A4 ஷீட்டில் நான் வரைஞ்சி எடுக்கிறேன். இப்படி நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸோட ஹேண்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம அந்த 2 பக்கமும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி வரைஞ்சோம்னா அப்படியே நீட்டாக இருக்கும். நம்ம இதுக்குன்னு ஒவ்வொருக்க அளவு எடுத்து வரைய வேண்டாம். ஒருக்க நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதை வந்து எல்லா டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு, இதுதான் நம்ம இனி அடுத்த டிசைன் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் இப்போ வரைஞ்சதை நம்ம அப்படியே திருப்பி வரைய வேண்டியதான். நான் இப்போ வரைஞ்சிருக்கேன், அதை நம்ம திருப்பி காட்டுறேன். இவ்வளோதான். இது வந்து ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. நம்ம கீழ்ப்பக்கம் வச்சதை நம்ம மேல் பக்கத்துலேருந்து வரைஞ்சி எடுக்க வேண்டியதான். இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து என்ன டிசைன் போட போகிறோம்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸை தான் நான் எடுக்கேன். அந்த கொடி டிசைனுக்குள்ளது நான் ஒரு ரஃப் பேப்பரில் தான் இப்போ வரைய போகிறேன். இந்த கொடி டிசைனை நம்ம வைக்கும்போது நம்ம ஹேண்டோட கீழ் பார்டரில் எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். அந்த கேப்பு கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கணும். எல்லா கேப்பும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து அதோட தலைப்பகுதியிலேருந்து அடுத்து நம்ம அப்படியே வரையும். ஒவ்வொன்றுக்கு தலைப்பகுதியிலேருந்து இன்னொன்று வர்றது மாதிரி அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட் உள்ளது வந்து அப்படியே முடிச்சிட வேண்டியதான். நம்ம அடுத்த டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச அதே டிசைனில் அதை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் லீஃபு, அதை வச்சு தான் நம்ம இப்போ அதில் வரைய போகிறோம். ஒரு லீஃபை வச்சே நம்ம ஒரு லீஃப்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிசைனை வச்சாலும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்தவாறு நம்ம டிசைன் வந்து போடலாம். நான் இதோட தலைப்பகுதியில் தான் வச்சு வரையேன். பார்க்க யூனிக்கான் மாதிரி இருக்குது. இப்படியே ஒவ்வொரு டிசைனோட மேல் பக்கமும் வச்சு நம்ம அதை அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். கொடியும் டிசைன் வந்து போடுறது இனி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம 4 கொடி போட்டிருந்தோன்னா 4மே ஒரே அளவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இனி இதோட வால் பக்கத்துலேயும் ஒவ்வொன்று அதை வச்சு அந்த லீஃபை வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டிசைன் போட்டுட்டு மேல் பக்கத்தில் நம்ம வேறு ஒர்க்கு புட்டாஸ் ஒர்க்கோ ஸ்ட்ரைட் லைனோ போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணி இவ்வளவு அழகான ஆரி டிசைனுக்கு ட்ரேசிங் வந்து நம்ம வரையலாம். இந்த மெத்தடில் இனி நீங்கள் டிசைன் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.